ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க பதிவுகள் உலக பிரசித்தி பெற்ற மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவோட உற்சவங்கள், தினந்தோறும் நடக்கக்கூடிய வாகன வீதி உலா பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 7ஆம் நாள் திருவிழா பத்தி தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் போதுவோர் முன் பிரச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த சித்திரை திருவிழா உற்சவம் கொடியேறி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள்ல சுவாமியும் அம்பாலும் மேல மாசி வீதிகள்ல வலம் வராங்க. மாசி வீதிகள்ல வலம் வராங்க. இந்த வாகனத்தோட சிறப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் நாள் திருவிழா. இந்த 7ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் அம்பாள் யாழி வாகனத்திலும் வலம் வராங்க. இந்த ரெண்டு வாகனத்தோட சிறப்புகள் என்ன, இதுல சுவாமியோட தரிசனம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நந்திகேஸ்வர வாகனம் அப்படின்றது சுவாமியோட வாகனங்கள சிறப்பான ஒரு வாகனம். இந்த நந்திகேஸ்வரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்ததுக்காக அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, ஆனா மிகச்சிறந்த சிவ தொண்டர்கள். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா போயிட்டு இருக்குது. தினந்தோறும் சிவ பூஜை செய்யறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையா இருக்கு, அவங்களுக்கு கிடைக்க ஒரு எளிமையான உணவு சிவனுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு குழந்தை பேர் மட்டுமே இல்லாம இருக்குது. இதை அவங்க சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. முறையிடும் போது அவங்க குழந்தை பேர் கிடைக்குது. ஆனா என்னன்னா, அந்த குழந்தைக்கு 12 வயதில் உயிர் போயிருன்ற அந்த குழந்தையோட ஜாதகமே அவ்வளவுதான். 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தோட அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்துச்சு, தாய்க்கும் தகப்பனுக்கும் பயங்கர சந்தோஷம். இது அந்த தகப்பனுக்கு மட்டும் தெரியுது, நம்ம குழந்தை 12 வயசு இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவரால் அந்த ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்ப கூட அவர் சிவபெருமான இடையராது பூஜை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடுது. இல்லடா தம்பி, உன்னோட ஆயுள் இவ்வளவுதான் முடியும், சுவாமி சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சிவனருளால நான் பிறந்தேன்ப்பா, நான் சிவபெருமான் நானே தவம் பண்றேன், அவர் என்ன வேணாலும் எனக்கு தரட்டும்னு சொல்லிட்டு அந்த பையன் காட்டுக்குள்ள போய் சிவன் நினைச்சு கடுமையான தவம் இருக்காரு. கடுமையான தவம், அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லை, காற்றை மட்டுமே சுவாசிச்சு மிக கடுமையான தவம் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய தவத்திற்கு மயங்கிய சிவபெருமான் நேரடியா காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க அருளாலதான் நான் பிறந்தேன், நான் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட அந்த பையனை தான் சுவாமி நந்திகேஸ்வரராக நீ இரு அப்படின்னு சொல்லி கைலாயத்தினுடைய மெய்காப்பாளனாக இருன்னு சொல்லி சுவாமி வரம் கொடுத்தது. பார்த்துக்கோங்க, சிவபெருமான நம்பினா தலையெழுத்த மாறுன்றதுக்கு இது நல்ல உதாரணம். 12 வயசுல மரணம் அடையக்கூடிய ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையை நீட்டிப்பு கொடுத்து அவருக்கு சிவபெருமான் அவரோட மெய்காப்பாளனாக நான் பக்கத்தையே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிவபூஜை செஞ்சா எல்லாமே கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சிவபூஜை எல்லாராலும் செஞ்சிட முடியாது, அதுக்கு நிறைய புண்ணியம் இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள சிவலிங்கம் வர்றதுக்கு நிறைய பிராப்தம் பண்ணிக்கணும். அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த நந்திகேஸ்வரர் அப்படிதான் சுவாமிக்கு வாகனமா வராது. இவருடைய சிரசின் கொம்புகள் எல்லாம் சுவாமி பிரதோஷ காலம் நடனம் ஆடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த வாகனத்தோட தனிச்சிறப்பு. இந்த நந்திகேஸ்வர வாகனத்துல அம்பாள் பிரியாவடையும் சொக்கநாத சுவாமியும் வலம் வராங்க. இவங்கள்ல இந்த வாகனத்துல சுவாமி தரிசனம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வரங்களும் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக இகபர சுகம் அனைத்தும் கிடைக்கும். இம்மையிலும் மறுமையிலும் சுவாமி நம்ம பக்கத்திலே வச்சிருப்பார். இன்னும் நம்ம இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ல போனா, மரணம் அடைஞ்ச கூட நம்ம கைலாயத்தின் நிறைய போயிடும். அதான் நந்திகேஸ்வர வாகனத்தை சுவாமி தரிசனம் பண்ணும்போது தனிச்சிறப்பு. அதான் இந்த வாகனத்தோட தனிச்சிறப்பு. ஏன்னா சொக்கநாதரை பொறுத்த வரைக்கும், மதுரையை பொறுத்த வரைக்கும் சொக்கநாதர் தான் எல்லாமே. அதான் அந்த வாகனத்தோட தனிச்சிறப்பு. இந்த வாகனத்தை சுவாமி தரிசனம் நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அம்பாள் யாழி வாகனத்துல வலம் வருவாங்க. யாழி அப்படின்றது கொஞ்சம் கொடூரமான ஒரு மிருகமா இருக்கும். அதோட பாதத்துல யானை இருக்கும். யானையோட தும்பிக்கை அந்த யாழியோடைய வாயில் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதான் அந்த யாழி வாகனம். அதுமே அம்பாள் மீனாட்சி வலம் வராங்க. எவ்வளவு பெரிய கொடூரமாக மனிதனாக இருந்தாலும் சரி, எத்தனை பாவங்கள் செய்தாலும் சரி, எத்தனை அடாத செயல்கள் செய்திருந்தாலும் சரி, அம்பாள் மீனாட்சி சரணம் அடைந்தால் அவள் அனைத்தையும் சரி செய்து மோட்சம் தருவாள் அப்படின்னா அந்த வாகனத்தோட தனிச்சிறப்பு. நம்ம வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தீர்க்க முடியாத வழிகள் இருக்குது. எல்லாத்தையும் அவ பாதத்துல போட்டுட்டோம்னா எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா. அதான் இந்த வாகனத்தோட தனிச்சிறப்பு. இந்த வாகனத்துல வீதி விழா அப்படின்றது தினந்தோறும் வீதி விழான்றது அஷ்டசக்தி மண்டபத்தில் ஆரம்பிச்சு திரும்ப 4 மாசி வீதிகளும் பலம் அஷ்டசக்தி மண்டபத்து வழியாக உள்ள போயிடுவாங்க. எல்லா உற்சவங்களும், இது மட்டும் சித்திரை திருவிழா மட்டும் இல்ல, எல்லா உற்சவங்களும் அம்பாள் அஷ்டசக்தி மண்டபத்துல ஆரம்பிப்பாங்க. அங்கதான் நின்று திருஷ்டி தேங்காய் உடைக்கப்பட்டு 2 பேருக்கும் ஒரு சேர சோடச தீபாரணைகள் நடக்கும். 12 விதமான தீபாரணைகள் நடந்து சுவாமி அம்பாள் வெளியில வருவாங்க. அப்படிதான் இதுவும் நடக்கும். அப்படிதான் இந்த திருவிழா முடியும். இதான் இந்த யாழி நந்தி வாகனத்தோட தனிச்சிறப்பு. இந்த யாழி நந்திகேஸ்வர வாகனத்தில் சுவாமி அம்பாள் தரிசனம் செய்து நம் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்முகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வைத்து வழிபடுவது ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புத்தகம், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும் நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுன்றதை எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னோட தகவல் இன்பாக்ஸ்ல அனுப்புங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன். நன்றி, வணக்கம்.